ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அடிச்சு பிக் பாஸ் வீட்டே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சபரியும் காணாமல் என்னதான் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. பிரவீன் ராஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அதுவும் வாட்டர்மெலன் சாரை வந்துட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாரு நம்ம பிரவீன் ராஜ். அதுக்கப்புறம் வியானவையும் கலாச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பிக் பாஸும் கலாச்சிருப்பார். இதெல்லாம் வந்து ட்ராமா இல்லை, வெறும் ட்ராமா தான் அப்படின்னு அதை வந்து லூப் சொல்லிவிட்டு கலாச்சிருப்பார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து ஏதோ கான்செப்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கார் போல இருக்குது. அவருக்கு ஏதோ டென்ஷனாக பேசுகிற மாதிரி வினோத் சொல்கிறாரு. நீ அந்த மாதிரி என்கிட்ட டென்ஷனாக பேசாதமோ, நான் அந்த மாதிரி பேசவே இல்லைன்றாரு சபரி. இல்லை நீ அப்படி தான் பேசுனேன், நீ பேசுனா நானும் பேசுவேன், உனக்கு கோவம் தான் எனக்கு கோவம் வரும் நம்ம சொல்கிறாரு. நீ சாஃப்டாயிரு, நானும் சாஃப்டாக இருக்கேன்றாரு. அப்புறம் போனார் கானாவில், திரும்ப வந்தார். வந்துட்டு நீ இருக்கிற 93 நாளும் ஊன்னு பண்ணுற, அதுக்கப்புறம் நீ தான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பழிய போட்டுறன்ற மாதிரி சொல்லிட்டார். உடனே நான் எப்படி அந்த மாதிரி பண்ணேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. உடனே அரோரா உள்ள வராங்க. அரோரா வந்து இப்போ எதுக்காக நீங்கள் அவரை வந்து 93 நாள் சொன்னீங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிம்போது, வந்துட்டியா நீ உள்ளே வராத சரியா, நானும் அவனும் பேசிக்கிறோம், அவன் ஏதாவதுன்னா என்கிட்ட கேட்டுக்கிட்டோம், நீ எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கானானத்தை வந்து சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை நான் கேட்பேன், இது லிவிங் ஏரியாவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் 93 நாள் சொன்னீங்க, இன்னும் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வராங்க. இந்த பக்கம் பிரவீன் ராஜ் உடனே வந்துட்டு நீ எந்திரிச்சு கேளு அரோரா, நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றி வர்றாரு. அவங்க எந்திரிச்சு கேட்குறாங்க. உடனே அந்த பக்கம் திவாகர் வந்துட்டார். சார் நீங்கள் சொன்னது தப்பு தான் சார், விடுங்க, 93 நாள் நீ ஏன் மொத்தமாக சொல்கிறீங்க, நீ எதுக்கு வர, நீ அந்த பக்கம் போடுறாரு வினோத். உடனே சாயந்தரம் சொல்கிறாங்க கணவர் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, இல்லைம்மா நீ கொஞ்சம் கம்முன்றமோ, அங்கே ஒரு அதட்ட ஆத்துறாரு. இப்படியே பரபரப்பாக போகுது. அதுக்கப்புறம் நீ எது தேவையில்லாமல் உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அரோரா கத்துறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து சபரிக்கிட்ட வந்துட்டு நீ சாஃப்டாக பேசு, நானும் சாஃப்டாக பேசுகிறேன், உனக்கு கோவம் வந்துச்சு இப்போ நான் பேசுகிற மாதிரி, அதே மாதிரி தான் நீ பேசுறது எனக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா சபரி எல்லாருமே அவரெல்லாம் அவங்க பெட்ரூம் பக்கம் போயிட்டாங்க, அந்த பிபி பெட்ரூம் பக்கம். திரும்ப வந்து நம்ம வாட்டர்மெலன் சார் வந்து சொன்னார், இல்லை சார் இந்த 93 நாள்ன்றது வேணாம்னு, கலகு முட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன இதாவது யூஸ் பண்ணி இந்த கலகு முட்டை பார்க்குறியா, நைட்டுக்குள்ளே அழுதுருவா பார்த்துக்கின்றாரு அவரை பிடிச்சிக்கிட்டு. சார் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் சார், அதை சொல்ல வேணாம் சார், அதுக்காக தான் சார் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வேணா பக்கத்தில் உட்காந்து நீ வா, முதல் கூப்பிட்டுருப்பார் போல இருக்கு வியானாவை, நீ வா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்கு நீ அந்த சண்டையில் இப்போ நம்மளை போய் கூப்பிட்ற, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், இல்லைம்மா அங்கே போய் நின்று நம்ம அந்த சண்டையை கலைச்சி விடலாம்ல, நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம்ல, அதை வந்து தீர்த்து வைக்கலாம்ல, எது நம்ம போய் அங்கே தீர்த்து வைக்கிறது, ஏன்னா அங்கே ஒரு சில பேரை பார்த்தாவே காண்டாகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. உள்ளே போயும் ஃபீல் பண்ணுறாரு சபரி. எதுக்கு நான் அப்படி சொன்னேன், வினோத் அப்படி சொன்னேன், நான் மச்சான் அப்படி சொல்லவே இல்லையே நான் அப்படி மாதிரி பேசிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா வினோத் உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு திவ்யா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, திவ்யா வந்து ஏதோ கலாய்க்கிறாரு. அப்புறமா திரும்ப கம்முன்னு போகிறாரு. ஒரு பதட்டமாகவே இருக்கார். ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஹிட் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் முதல் மாதிரி இல்லை, திடீர்னு அவர் பேசுகிற விஷயங்கள் ஒரு மாதிரி மாற்றமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ராவோட விஷயங்களை வந்து நேற்று சொல்லி அழுதாங்களே, அப்போத்துலேருந்தே ஒரு வேளை வந்துட்டு வெளியிலேருந்து வந்த வியானா வந்து சொன்னதுனால அவர் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாரோ, விஜய் பார்வதிக்காகவும் கமருதுக்காகவும் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டு. பட் அவர் வந்துட்டு மைண்டில் இருக்குது. ஏன்னா காலையிலேயே வந்து வியானா கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மைண்ட் மெச்சூரிட்டி இல்லை, ஏஜ் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது எல்லாமே அவங்களுக்கு இருக்குமா, எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ பேசி 3 பேர் அமுச்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுனால வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போது வினோத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் போது வினோத் கொஞ்சம் அதை வந்து பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டாக பேச தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது வாய வர விட்டுருவார். இப்போ எல்லாருமே வந்து இப்போ அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. பதட்டமாவது நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ பண்ணுறது புதுசாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போய் முடிய போய் தெரில. பட் வினோத் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையால் வெளியே போயிட்டாங்க 2 பேர். இவருக்கு செம்ம சான்ஸ் இருக்குது, நல்ல ஓட்டு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டு அவங்க வார்த்தைகளை பிடிச்சி தான் அடுத்தது அடிப்பாங்க. என்ன நடக்க போது தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.